இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் நமக்கு சில விஷயங்கள்லாம் சுத்தமாக ஒத்து வரல அப்படிங்கிறது நம்ம ஆரம்பத்தை சொல்லிடணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பாண்டியன் தன்னுடைய மகன்களை நடத்துகிற விதம், அப்படியே அந்த M10 மகன் மாதிரி தான் அந்த கதையை ஆரம்பித்ததுனாலையும் அதுலேயும் கதிரை அவர் உதாசீனப்படுத்துறது, அதுக்கப்புறம் படிப்புக்கு கூட அப்போல்லாம் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அதுக்கு பிறகு எப்போ மீனாவுடைய அப்பா கவர்மெண்ட் வேலை தெரியுமா, கவர்மெண்ட் வேலை அப்படின்னு பேசினதுக்கு அப்புறமா தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா கோவமாகி நீங்கள் கலெக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு கதிர்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அதே விஷயத்த அரசுகிட்டையும் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்களும் அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் தன்மையாக இருக்க ஆரம்பித்தார், மற்றவங்களை புரிஞ்சுக்க ஆரம்பித்தார், மீனாவுக்கு ஒரு மரியாதையை கொடுத்தாரு, ராஜிக்கிட்டையும் ரொம்ப நல்லா நடந்துக்க ஆரம்பித்தார், சிரிக்க ஆரம்பித்தார். ஆனால் எப்போ தங்கமயில் வீட்டுக்கு வந்தாங்களோ அப்போ தான் அந்த கதாபாத்திரத்தை திருப்பி வேறு மாதிரி மாற்றிட்டாங்க. ஒரு மாதிரி எரிச்சல் தரக்கூடிய ஒரு கேரக்டராக தங்கமயிலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு மீனா கிளம்பி இப்போ ட்ரைனிங்க்கு சென்னைக்கு போகணும். அவங்க ஹஸ்பண்டை கூட அனுப்பாமல் சரவணனையும் தங்கமயிலையும் ஜோடியாக அனுப்பலான்னு இவர் நல்ல ஐடியாங்கிறார். தங்கமயில் கேட்டதே முறை தப்பு, அதில் இவர் போதும் ஓகேன்னு சொல்லி அனுப்புனது அதோட பெரிய தப்பு. இப்படியே இந்த கதை போயிட்டு இருக்கிற சமயத்தில் இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எப்படியாச்சும் இந்த வாரத்துக்குள்ளார நான் செந்தில உங்க கூட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு கோமதி வாக்குறுதிலாம் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் மீனா அப்படியே கடுப்பில் இருக்காங்க. நான் எதையும் எதிர்பார்க்க கூட விரும்பல. நான் அது மட்டும் இல்லாமல் வாயை திறந்து என்ன கேட்கணும் எப்போ கேட்கணும் கூட கேட்காத ஒரு ஆள் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், இவருக்காக நான் வீட்டையே எதிர்த்து பகைச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு தலையிலே அடிச்சுக்காத குறை தான் அவங்களுக்கு. ஸோ இப்போ இந்த கதையில் இப்போ இந்த பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அடுத்து தங்கமயில் தலையில் ஒரு பெரிய இடி விழுது. ஏன்னா நகையெல்லாம் காணாமல் போயிடும். ஏன்னா வீட்டுக்கு திருடன் குடத்தை மட்டும் தூக்கிட்டு போயிருக்காங்க, வீடு நகையை தூக்கிட்டு போயிருந்தா என்ன வருது அப்படின்ட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கொண்டு போய் லாக்கரில் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ லாக்கரில் வச்சோம் அப்படின்னா அது பத்திரமா இருக்கும்னா இவங்களுக்கு பயமாயிடுது. ஏன்னா இவங்க எங்கள் அம்மாவோட லாக்கரில் வைக்கலாம் அப்படின்னு வேறு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வேணான்னு சொல்ல ஐயோ போய் உரசி பார்ப்பீங்களா என்ன பண்ண போகிறீங்கன்னு இவங்க பயந்து இவங்களே தன்னைத்தானே எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைங்குவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பாங்கிறது தோணுது. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவங்க திடீர்னு இந்த மீனா கூட போகிறேன் சென்னைக்குன்னு சொன்னதை கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை சரவணனுக்கு. அவர் முகமே மாறிடுச்சு. இதே மாதிரி தான் ராஜி கதிர் பிரச்சனைக்கு அப்போ பணம் கொடுக்க கதிர் வந்தபோது என்ன எவ்வளோ செலவாகும் 2 பேத்துக்கு அப்படின்னு கேட்ட பொழுது அந்த விஷயத்துக்கும் இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயில் 8000 10,000 சொன்னதுனால அதுக்கும் சரவணன் கடுப்பானார். இதே மாதிரி அடுத்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்கள் மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அது நல்ல விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் வார்த்தை ஏதாச்சும் விட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் அறிவு இருக்குது அவனுக்கு, என்ன தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத விஷயத்தை பேசிகிட்டு இருக்க, கொஞ்சம் வாயை மூடுறியா அப்படின்னு சரவணனே அவங்களுடைய திருமணத்திற்கு பிறகான முதல் சண்டையா இல்லை முதல் திட்டா அந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா யாராச்சும் ஒருத்தங்க இந்த பூனைக்கு மணி கட்டி ஆகணுங்கிற மாதிரி தங்கமயில் பேசுறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லணும். அது சரவணனாக இருந்தால் பெட்டர். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா